பாலாறு இதை பத்தி பேசும்போது 4730 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, கம்மி தான் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்ல சார். இதுல நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், கரூர் இன்சிடென்ட்க்கு அந்த ரூ. 10 விஷயத்த பத்தி பேசி நீங்க சென்சேஷனலா அந்த ஆன விஷயம் நமக்கு தெரியும். இந்த இடத்திலயும் திரு விஎஸ்பி, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தேர்தல் நேரத்துல ஒரு வார்த்தை ஒரு ஓப்பன் த ஃபோரம் மேடையில சொல்றாரு. தேர்தல் ரிசல்ட் வந்த 10 மணிக்கு நீங்க லாரி எடுங்க. 10:30 மணிக்கு போய் மணல் அள்ளலாம். யார் உங்கள கேட்கிறா நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சார் உள்ளபடியே இது எவ்ளோ தவறான ஒரு கீழ்த்தனமான வார்த்தை என்பது உலகறியும். தமிழகத்துல இருக்க ஒவ்வொரு படித்த கலெக்டருக்கும் இந்த விஷயம் வந்து நல்லபடியா இது நியாயமான வார்த்தையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க சீஃப் செக்ரட்டரியோ இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட் ஹைகோர்ட் அவங்களோ உள்ளபடியே இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கு அவர் மேல பொதுநல வழக்கு போட்டிருக்கணும். எவனுமே அதுக்கான வேலையை செய்யல. எவன் சொல்றது நான் பொதுமக்களா சொல்றேன். எந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸையோ இல்ல சீஃப் செக்ரட்டரியோ சொல்ல. ஏன்னா ஒரு பயம். திமுக மேல எதிர்த்து கேள்வி கேட்கறது ஒரு பயம். நீங்க கூட இவ்வளவு தூரம் பாலாற்றை பத்தி பேசுனீங்களே சார். தமிழகம் முழுக்க இருக்க அத்தனை நதிகளும், அத்தனை ஆறுகளும் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது.